கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்கள நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாம மகிமை. ஒரு 5 நிமிடம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்மளை இந்த 12 மாதங்கள் எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்த போகிறோம். அதை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, F மைனர் மட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல போகிறோம். உங்கள் கண்களை மூடி. இந்த சின்ன பசங்க யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் அங்கங்கே நடக்கக்கூடாது. ஆமேன். இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். உங்கள் கண்ணை மூடி. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடணும். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே let us all close your eyes. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நம்மளை இதுவரை நடத்தினார் பாருங்க. நான் ஒவ்வொருவரையும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாக அதிருப்பது உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம நாங்க இல்லப்பா, உங்க தயவு இல்லாம நாங்க இல்லப்பா. 1ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்கள் கரங்களை பிடித்தவர். இந்த 12வது மாதம் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறதே. அதை நினைத்தவங்க எத்தனை பேர் நன்றி செலுத்த போறீங்க? நன்றி ஆண்டவரே. சகரதனமமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ மக்கு நன்றி. மறவாமல் நினைத்தவரே ஏசையா நடத்துவாரே. எத்தனை பேர் சொல்லமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா நடிப்பவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எவ்வளவும் நான் தகுதியும் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாறா உடனிருந்தி சத்தமா விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆச்சரியம் ஏசையா அதிசய விடு சொல்லுவோம். ஆச்சரியம் நம்ம வாழ்க்கையில ஆச்சரியமாய் நடத்தினார்ல, அற்புதமாய் நடத்தினார்ல, கிருபையாய் நடத்தினார்லே. மாறாமலே உடனிருந்தி. உலகம் மாறிச்சமா, சூழ்நிலை மாறிச்சு, உறவுகள் மாறிச்சு, எத்தனையோ தருணம் மாறிச்சு, நம்பின மனிதன் மாறினான். ஓ கர்த்தர் மாறாதவராய் நம்ம கரங்களை பிடித்து நடத்தி இருக்கிறாரே. அதை உணர்ந்தவங்க எத்தனை பேர் உங்க வலதுகிற தூய அப்பாவை பார்த்து மாறாமலே உடனிரு விலகாமலே நடத்தி வந்தீர். ஓ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயம். ஆமென். ஆச்சரியம் என் வாழ்வில். அந்த ஆண்டவரை கையை உயர்த்தி சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு
பலத்தோடு முழு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சதமா ஆராதனை முழு பலத்தோடே முழு உள்ளத்தோடு ஏமே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை உங்க மறந்து வாய திறந்து ஆராதனை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் எபினேசரா இருந்தார் சொல்லுங்க பாப்போம். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எனக்கு எபினேசராய் இந்த 12 மாதங்களாய் எத்தனையோ தருணம் மறந்த நாட்களிலும் ஓ இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சதமா முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை இயேசுவே. நன்றி செலுத்தி அப்பா. கொஞ்சம் கைத்தட்டி சொல்லலாமா? மறப்பேனோ உம்மது அன்பை. எத்தனை பேரு நான் அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே. சொல்லுவோம் மண்டி மறப்பேனோ மறப்பேனோ ஆண்டவர் செய்த அன்பை நான் மண்டியிடுவே. இயேசுவே மண்டி. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே துணையாளரே. மறப்பேனோ மறப்பேனோ. நன்றியப்பா. மண்டியிடுவே உம் பாதத்திலே. மண்டியிடுவே பாதத்திலே. அப்பா நீர் எங்க மேல வைத்தமுடைய கிருபை அன்பு தயவு பெரியது ஆண்டவரே. இந்த நேரம் முழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீரா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். இப்போ நம்முடைய கிருபா பள்ளியுடைய கொயர் அவங்க சிறப்பு பாடலை அவங்க பாடுவாங்க.
ரொம்ப அழகா பாடினாங்கல்ல, எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? போன வருஷம் நமக்கு நேரம் ரொம்ப வேகமாக ஓடினதுனால லில்லி மோசஸ் எங்களுடைய தாயாரால் பாட முடியல. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பாட்டை முதல்ல நாங்கள் கொடுத்துட்றோம். அவங்க இந்த பாட்டை பாடுவாங்க. வானத்தில் தோன்றிடும் வெண்ணிலா இயேசுவின் அழகை காட்டுதோ, வயல்வெளிகளின் பசுமைதான் இயேசுவின் அன்பை கூறுதோ, என் நேசரேசுதான் முற்றிலும் அழகு உள்ளவரே, தலை முதல் உள்ளம் கால்வரை மாறாத அழகு பெற்றவரே, இயற்கை அழகை காட்டிலோ பொல்லா என் இதயம் விரும்பினார், தன் எழில் அழிய கொடுத்திட்டார், அந்த சிலுவை பாராயோ, என் நேசரேசுதான் முற்றிலும் அழகு உள்ளவரே, தலை முதல் உள்ளம் கால்வரை மாறாத அழகு பெற்றவரே. இந்த பாடலை இயற்றி பாடியவர் காலம் சென்ற அற்புராஜ் சார் அவர்கள். நல்ல கரங்களை தட்டி மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடல். அற்புராஜ் சார் அவங்க மறைந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். போன வருஷமே பாடினாங்க. அவங்களுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சுக்கணும், சரியா? சரி, இப்பொழுது கேம்ப் ஒன்றில் இருக்கிறவங்க ஒரு டான்ஸு அவங்க ப்ளீஸ் கொஞ்சம் வேகமாக வாங்க. அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது, கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அடுத்ததாக தாளமுத்து நகர் கேர்சல்ல இருந்து பாட்டு.
விழமாட்டேன் கீழே, வாக்கு தத்தம் என் மேல, ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்தம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு ஸ்டோரி. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எடுத்தாங்க மொத்தமும். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எதிர்த்தாங்க மொத்தமும். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்ச தூக்குனாரு மேல. கீழே எரிஞ்சா கைய பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனம் உன்னை கீழே தள்ளிச்சோ அதை வச்ச தூக்குவாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகத்தீயில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகத்தீயில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே சிங்கத்தோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, யோவா. அவர் சத்தம் கேட்டா பாதாளமே கொல்ல நடுங்கும், அல்லேலூயா. பம்பா ரம்பா பம்பா ரம்பா பம்பா ரம்பா பம்பா ரம்பா கொல்ல நடுங்கும். ரொம்ப அருமையா ஆடினீங்க. அடுத்ததாக கேம்ப் 1ல இருந்து பாடல் பாட இருக்காங்க. முன்பாக வந்து தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா? இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா? குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் கொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ.
தினம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா இங்க பங்க முட்டை பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு இங்க பங்க முட்டை பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவங்கெல்லாம் நம்முடைய கால்டோல் காலனி திருச்சபையை சேர்ந்தவங்க. ஆமேன். இவங்க இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை அங்கிள். ஆமேன். இவங்கெல்லாம் ரொம்ப இந்த அங்கிள் வந்து இவ்வளோ வயசான நாட்கள்லையும் நிறைய ஸ்கூலுக்கு போய் பைபிள்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒரு கரங்களை தட்டி அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாமே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். குளிவாடை வீசும் நேரம் நடுவானில் தூதர் கூட்டம் மண்ணிலே
இப்போ அருமையான சிஸ்டர் ஜெனிஃபர் அவங்கள கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். அவங்க அமுதா நகர் கேட்சல். அவங்க இப்போ ஒரு பாடலை பாடுவாங்க. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. ஆசீர்வாதமே கணதேசா நீதமே. ஆசீர்வாதமே கணதேசா நீதமே. ஒளிர்காசினி மீததி நேச பிரகாசவின் வாசகிருவாசன ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. சத்திய வாசக சதா நித்திய தேசிக. சத்திய வாசக சதா நித்திய தேசிக. வலபத்லகி மூர்தனிலே கரிசீத்து கன்னியாஸ்திரி வித்தினில் ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானார் ஜெய ஜெய. அந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும். அந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும். தினம் ஐந்தொரு நாளினிலே திருமுந்தின மூன்றில் ஒன்றாகிய ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய. மாசில்லா தேவபூத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. தெய்வசுதன் வையம் போற்றும் வல்லபரன் அதிகுளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடனாய் உலகில் வந்தார். தெய்வசுதன் வையம் போற்றும் வல்லபரன் அதிகுளிரில் நடு இரவில் உதித்தனரே மானிடனாய். தலையில் மாடடையில் உள்ளணையில் அவதரித்தார். வெத்தலையில் மாடடையில் உள்ளணையில் அவதரித்தார்.
அருமையான கிளாரா ஜோபர் பாகர் அவங்கள நம்முடைய கரங்களை தட்டி அங்கே வரவேற்போம். நாம் தியானத்திற்காக என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எல்லா கிறிஸ்மஸ் செய்தியிலையும் இந்த பகுதியில் உள்ள இந்த வசனம் வராமல் இருக்கார். ஆகவே இன்றைக்கும் நாம் அதை தான் எடுத்துக்கொண்டோம். ஆனால் சற்று வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் நமக்கு சில படிப்பினைகளை நமக்கு சொல்ல விரும்புகின்றார். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே அவ்வேளையிலே, எந்த வேளை? அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து, எவர்களிடத்தில் வந்து, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வேளை எந்த வேளை? அதே 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்கின்றோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆக அவ்வேளை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து அவரை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது, உடனே அந்த நிகழ்வு நடந்த அந்த சமயத்திலேயே அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? வயல்வெளிகளை தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில்தான் கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில் கொஞ்சம் இந்த டைம் ட்ராவல்னு இப்போல்லாம் கொஞ்சம் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு செல்வது அல்லது இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் செல்வது. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்ல போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த அந்த சூழ்நிலைக்கு நாம் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். இப்போ அதில் பார்க்கின்றோம், மேய்ப்பர்கள் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இதில் என்ன விசேஷம்? அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இப்போ இந்த மேய்ப்பர்களை குறித்த அந்த கால சூழ்நிலை, எதற்காக அந்த டைம் ட்ராவல் என்று சொன்னேன்னா, அந்த டைமில் மேய்ப்பர்களுடைய நிலைமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சமுதாய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? இப்போ இந்த காலகட்டத்திலே இந்த சமுதாய நிலைமையெல்லாம் படிப்பை வைத்து அல்லது அந்தஸ்தை வைத்து பல காரியங்கள், பணத்தை வைத்து உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், உயர்ந்தது, தாழ்ந்தது என்று இப்படியாக பிரிக்கின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே யூதர்கள் எதன் அடிப்படையில் அதை பிரித்தார்கள் என்று சொன்னால், நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அந்த சமுதாயமானது பிரிக்கப்பட்டது. ஏறக்குறைய 613 நியாய பிரமாணங்கள் உண்டு. இதில் யார் அதிகமாக நியாய பிரமாணத்தை கற்று அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள்தான் முதல் நிலை. அப்படி பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் தான் முதல் நிலையாக அவர்கள் கருதப்பட்ட, எல்லாரை விட அவங்க தான் மேல். ஏனென்றால் அவர்கள்தான் எல்லாவற்றையும் கற்று தெரிந்து அதன்படி வாழ்கின்றவர்கள். சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே பின்பற்றுகின்றவர்கள் ஆசாரியர்கள். ஆகவே அவர்கள்தான் முதல் நிலை. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம் வேத பாரகர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களை போதிக்கின்ற அந்த பணி அவர்களுடையது. ஆகவே அவர்கள் 2வது படி. அடுத்தது 3வதாக நாம் யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே பரிசேயர்களை பார்க்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க? சிலதை பின்பற்றுவாங்க, சிலதை அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே அவர்களை 3வது நிலைமையில் வைத்திருந்தார்கள். அடுத்ததாக சதுசேயர். ஏனென்றால் அவங்க சில காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இப்படி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்திலே யூதர்கள். ஆனால் இந்த 4 பிரிவிலையும் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதில் இல்லை.
ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், வேத சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், பரிசேயர் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள். ஆனால் யார் இல்லை? இந்த மேய்ப்பர்கள் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? இந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக சில காரியங்களை அவர்களால் தங்களுடைய வழக்கத்தில் வைத்து கொள்ள முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை குளிக்க வேண்டும். மேய்ப்பர்களுக்கு அது நடக்காத காரியம். சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கைகளை கால்களை எல்லாம் கழுவி அவர்கள் அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி, அப்படியாக அதற்கென்று சில முறைமைகள் இருக்கின்றது, அதை பின்பற்ற வேண்டும். அதையும் அவர்களால் செய்ய முடியாது. அதே போல் செத்த உடல் எதையும் தொடக்கூடாது, அந்த பக்கம் போகவும் கூடாது. அப்படி சென்றால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களை தொடுகிற மற்றவர்களும் தீட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆனால் மேய்ப்பர்களுக்கு அது முடியாது. வனாந்தரத்தில் மேய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது துஷ்ட மிருகம் வந்து அந்த ஆடுகளையோ அல்லது மாடுகளையோ அது பட்சித்து போடும். அதை அடக்கம் பண்ண வேண்டியது அல்லது அதை சரி செய்ய வேண்டியது இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கின்ற காரணத்தினால் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதவர்கள் என்று சொல்லி அந்த சமுதாயத்தினரால் புறக்கப்பட்டவர்கள். நம்ம சொல்லல அடித்தட்டு மக்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்டதான நிலைமையிலே இருந்தவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. யாருமே அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களைத்தான் முதலாவது யார் தேடி போனது? இயேசு பிறப்பினுடைய செய்தியை அறிவிப்பதற்கு இந்த மேய்ப்பர்களைத்தான் தேடி போனார்கள். இதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கும் கூட நம்முடைய காலகட்டங்களிலே பல காரியங்களால் நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். போதிய அளவு படிப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, அதனால் நான் இப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றேனே, பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்றேனே, யாரும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லையே, யாரும் என்னை மதிப்பது இல்லையே, இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தில் சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நற்செய்தி உண்டு. சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருந்த அந்த மக்களை தேடிதான் முதலாவது இயேசு பிறந்த நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டது. ஆக இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே அப்படிப்பட்டதான நிலைமையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை தேடிதான் வருகின்றார்? இப்படி ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் வெறுக்கப்பட்டவர்களையும் அவமானப்படுத்தப்பட்டவர்களையும் இவர்களை தேடிதான், அவர்களுக்குத்தான் இயேசு முதலாவதாக என்ன செய்கின்றார்? தன்னை வெளிப்படுத்துகின்றார். இது தான் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம நினச்சிட்ருக்கோம் எங்களை பார்க்க யாருமே இல்லை, எங்களை இப்படி ஒதுக்குறாங்களே, நாங்கள் யார்கிட்ட போகிறது? ஒன்று பண பலம் இருக்கணும், சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அல்லது ஆள் பலம் இருக்கணும். என்கிட்ட ரெண்டுமே இல்லையே. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றார். யார் மனுஷரால் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அப்பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள்தான் தேவனால் முதலாவதாக அங்கீகரிக்கப்படுகின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு பணக்காரர்கள், அந்தஸ்தில் உள்ளவர்கள், அரண்மனையில் இருப்பவர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இவர்கள்ட்ட போய் முதலாவது இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியானது கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டது யாருக்கு? இந்த மேய்ப்பர்களுக்குத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மூதாதையர்களாக நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். அதே போல் ஈசாக்கு, யாக்கோபு, ஏன் தாவீது, இவர்களெல்லாம் யார்? மந்தையை வைத்திருப்பவர்கள். அந்த மந்தையை வைத்து தான் அவர்கள் செல்வந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்த காலம் ஒன்று உண்டு.
எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் என்ன ஆனது, காலப்போக்கில் காலத்தின் மாற்றத்தினால், சூழ்நிலையின் மாற்றத்தினால் பல்வேறு நிலைகளில் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆக மாற்றிக்கொண்டதன் விளைவாக இப்போ அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, அந்த ஆடு மேய்க்கிற தொழில், மாடு மேய்க்கிற தொழில் அவர்களுக்கு அற்பமாக தோன்றுகின்றது, அற்பமாக தோன்றுகின்றது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதே போலத்தான் நம்முடைய காலத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் சரி அல்லது தொழிலும் சரி நம்மோடு கூட இருந்தவர்கள் தான். ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள், ஒரே பாயில் படுத்திருந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கொஞ்சம் பணம் வந்தவுடன், அவர்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு வந்தவுடன் என்ன செய்கின்றார்கள், ஒதுக்கி விடுகின்றார்கள். இவன் படிக்காதவன், இவன் வறுமையில் இருக்கின்றவன், இவனோடு போனால் என்னுடைய மதிப்பு என்ன ஆவது. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள், நம்மோடு கூட தாயும் பிள்ளையுமாக பழகினவர்கள் என்று சொல்வோம் அல்லவா, அப்படியாக இருந்தவர்கள்தான். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் உயர்ந்தவுடன் நம்மை ஏளனமாக தாழ்வாக பார்க்கின்ற பார்வை உண்டல்லவா, அதை எண்ணி எத்தனையோ பேர் மனம் குமுறி கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றாதான் வளர்ந்தோம், நாங்கள் ஒன்றாக தான் சாப்பிட்டோம், எல்லாம் ஒன்றாகத்தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அவன் கொஞ்சம் படித்து ஒரு வேலைக்கு போய்விட்டான், என்ன செய்யறதில்ல, இப்போ என்ன கண்டுக்கிறதே இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கையில் பணம் வந்துருச்சு, இப்போ என் கூட இருந்தால் அவனுடைய அந்தஸ்துக்கு குறைவு என்று சொல்லி என்னை கவனிப்பதே இல்லை. இப்படியாக மனம் நொந்து போய் இருக்கிற நமக்கு இது ஒரு நல்ல செய்தி. அப்படிப்பட்டவர்களைத்தான் என் தேவன் முதலாவதாக தேடி வருகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்போ நிலைமை இப்படி போயிடுச்சு, யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்லையா, கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், அந்த இடத்துல தான் தேவன் உங்களை கண்டு கொள்கின்றார். இப்போ யார் நம்மை கண்டு கொள்ள வேண்டும், மனிதர்களா தேவனா, அது நம்ம கையில் தான் இருக்கு. அந்த செய்தியை தான் ஆண்டவர் நமக்கு இதன் மூலமாக நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். ஆக மூதாதையர்கள் அப்படி இருந்தார்கள், அதற்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறி போய்விட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, சில சமயங்களில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் என்ன செய்ய வேண்டும், பலியிடப்பட வேண்டும். ஆக ஆசாரியர்கள் பலியிட வேண்டும் என்றால் ஆலயத்திலே அந்த சடங்காச்சாரங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால் யார் இல்லாமல் முடியாது, பழுதற்ற அந்த பலிப்பொருள் இல்லாமல் முடியாது. ஆனால் அது பழுதற்றதா இல்லையா, பழுது உள்ளதா என்பதை யார் தான் தீர்மானிக்க முடியும் என்றால் மேய்ப்பர்களால் தான் அதை தீர்மானிக்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் அதை பற்றிய எல்லா காரியமும் தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே பலி நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால், சடங்காச்சாரங்கள் நடக்க வேண்டுமென்றால், ஏன் அந்த ஆசாரியானே அவரே அந்த சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுவதற்கு தன்னைத்தானே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்றால் பழுதற்ற பலியை அவர் முதலாவதாக செலுத்த வேண்டும். அப்போ அந்த பலி பழுதுள்ளதா பழுதற்றதா என்பதற்கு அவர்கள் மெய்ப்பரை தான் நாட வேண்டும். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், இந்த மெய்ப்பர்கள் தான் கொடுக்கப்பட்ட அந்த ஆடோ அல்லது அந்த மாடோ அவர்கள் பழுதற்றது என்பதற்கு என்ஓசின்னு சொல்லுவாங்களே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இது பழுதற்றது அப்படின்னு அவங்க சொல்லணும். சொன்னாதான் அதை அவர்கள் பலி செலுத்த முடியும். அதே வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் எங்கே போக முடியாது, ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, ஆலயத்துக்கு பக்கத்திலேயே அவங்க போக முடியாது. அப்படி போனால் என்ன ஆகும், அவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த இடத்தையே சுத்திகரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சடங்காச்சாரமே நடக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவர்கள் இது என்ஓசி கொடுக்காவிட்டால் அங்கே பலி நடக்க முடியாது. அதற்கு அவர்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களை உள்ளே விடுவது இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான நிலைமை.
இன்றைக்கு நம்மிலும் கூட அநேகருக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை. என்னவென்று சொன்னால், காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் வருவார்கள். காரியம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். இதன் மூலமாய் மனம் நொந்து போனவர்கள் அநேகர் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தான் என்ன செய்திருப்போம்? பிள்ளைகளை படிக்க வச்சுருப்போம், ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்துருப்போம். ஆனால் திருமணமாகி போன உடனே எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பெரியவர்கள் கண்ணீர் வடிக்கிறவர்கள் அநேக பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த படிப்பை கொடுக்காவிட்டால், அவர்கள் அந்த அந்தஸ்தை கொடுக்காவிட்டால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனால் அதை மறந்தவர்களாய், அவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அநேகர். அதன் நிமித்தமாய் மனம் உடைந்து போய் வாழ்கின்ற பெரியவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் மாத்திரமல்ல, தொழிலிலும் கூட நாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து வைத்திருப்போம். அந்த ஆரம்பத்தில் நம்முடைய உதவி இல்லாமல் அவர்களால் அந்த தொழிலை ஆரம்பித்திருக்க முடியாது, கற்றிருக்க முடியாது. கொஞ்சம் அந்த தொழில் வளர்ந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? யார் உதவியாக இருந்தார்களோ அவர்களை மெதுவாக கழட்டி விடுகின்றார்கள். ஏன் ஊழியத்தின் பாதையிலும் அதே நடக்கின்றது. இணைந்து செய்து கொண்டே இருப்பார்கள், பல காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். ஓரளவிற்கு இவர்களுக்கு அந்த ஞானம் கிடைத்தவுடன் சிலர் என்ன செய்து விடுகிறார்கள்? அந்த ஊழியத்தையே அங்கிருந்து இரண்டாக பிரித்து சென்று விடுகின்றார்கள். ஆக அப்படியாக இருக்கும் பொழுது அதை உருவாக்கியவர்களுக்கு, அதை காரணமாக இருந்தவர்களுக்கு எவ்வளவு மனம் வேதனையாக இருக்கும். இன்றைக்கு நம்மில் இங்கே இருக்கிற அநேகருக்கு கூட இப்படி பல விதங்களிலே நாம் மனம் நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே மேய்ப்பர்கள் சொன்னாதான் அங்கே பலியே கொடுக்க முடியும், இல்லைன்னா அங்கே ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் அவர்கள் உள்ளே ஏற்ற மாட்டார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற நற்செய்தி என்ன? இப்படி புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற உங்கள் மேல்தான் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. மனிதர்கள் வெறுக்கலாம், மனிதர்கள் ஒதுக்கலாம், மனிதர்கள் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தேவன் முதலிடம் கொடுக்கின்றார் என்பதன் அடையாளமாகத்தான் என்ன நடக்கின்றது? இங்கே ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை முதலாவதாக அந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக இருக்கின்ற இந்த மேய்ப்பர்கள் 2 வேலைகளை செய்வார்கள். அவர்களுக்கு 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ முதலாவதாக சில காரியத்தில் நம்ம பார்க்கின்றோம், அவர்கள்தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள்? அந்த பலி செலுத்துகின்ற அந்த மிருகமானது பழுதுள்ளதா பழுதற்றதா என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள்தான் அதை செய்ய வேண்டும். அதற்காக அது ஒரு வேலை அவர்களுக்கு. இதன் நிமித்தமாக தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பொதுவாக அந்த பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பலியாக அது இருக்க வேண்டும்? கற்பம் திறந்து பிறக்கின்ற தலையீற்று அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தம், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்பது நியாயப்பிரமாணம். அதனால் அப்படிப்பட்ட பலி கிடைக்கும் பொழுது தான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஆசாரியர்களுக்கு அதை கொடுக்க முடியும். இதற்காக மேய்ப்பர்கள் எடுக்கின்ற முயற்சி மிக மிக அதிகம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. ஆக அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? பொதுவாக அவர்கள் மேய்க்கின்ற இடத்திலே அந்த மந்தைகளுக்காக என்று சொல்லி ஒரு கோபுரம் போல், கற்களால் ஒரு கோபுரம் போல் கட்டி வைத்திருப்பார்கள். அதில் ஒரு மேல் அறை உண்டு, அது காவற் கோபுரம் என்றும் கூட அழைக்கப்படும். காரணம், இரவிலே அல்லது பகல் நேரத்தில் இவர்கள் மேலே போயிருந்து அந்த ஆடு மாடுகள் மேய்வதை கவனித்து கொண்டிருப்பார்களாம். அப்போ அங்கேருந்து பார்த்தா எங்கெல்லாம் ஆடுகள் எல்லாம் ஒழுங்காக மேய்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வரும். அல்லது யாராவது துஷ்டர்கள் வந்து அதை திருடி கொண்டு போகிறார்களா, அல்லது துஷ்ட மிருகம் வந்து ஏதாவது அவர்களை பாழ்படுத்துகின்றதா என்பதெல்லாம் மேலே இருந்து கவனிப்பாங்க. அதற்கென்று ஒரு அறை போல மேலே இருக்கும். கீழே ஒரு குகை போல சின்ன இடத்தை வைத்திருப்பார்கள். அதில் ஒரு தொட்டி ஒன்று இருக்கும்.
அது சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. இது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மேய்ப்பர்கள் இவ்வளவு எஃபர்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை ஆசாரியருக்கு பலி செலுத்தும்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆக ஒரு ஆடு கற்பம் தரித்திருக்கிறது என்று சொன்னால், அது குட்டி போடுகின்ற அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்வார்களாம், தலையீற்று இது கர்த்தருக்கு சொந்தம், இது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டுமே, பழுதற்றதாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி மிகவும் கவனத்தோடு இருந்து அந்த குட்டி விழுந்த உடனே என்ன செய்வார்களாம், அதை எடுத்து ஒரு துணியில் சுற்றி இந்த குகைக்குள் இருக்கின்ற அந்த தொட்டியிலே வைத்து விடுவார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் சரி, ஆடு குட்டி போட்டாலும் உடனே அந்த குட்டி என்ன செய்யும், கீழே விழுந்த உடனே துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் ஏதோ புது உலகத்தில் பார்த்தோன்றதில் அது கொஞ்சம் உருளும், திரும்ப என்ன செய்ய, எழுந்து நிற்கும், நடக்க ஆரம்பிக்கும், துள்ளி குதிக்கும். அப்படியாக சென்று ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதே, சின்ன சிராய்ப்பு வந்தாலும் அது பழுதுள்ளதாக மாறிவிடுமே என்று அவ்வளவு கவனமாக இருந்து அதை துணியில் சுற்றி அந்த முன்னணை, அதற்கு பெயர்தான் முன்னணை என்று சொல்லப்படுகிறது, அதிலே வைப்பார்களாம். காரணம் என்ன, அந்த சுண்ணாம்பு அந்த தொட்டியில் மருத்துவ குணம் இருக்கின்றதாம். அந்த மருத்துவ குணம் இருக்கின்ற காரணத்தினால் அது என்ன செய்கின்றது, அதில் வைக்கப்படுகின்ற அந்த குட்டிகளுக்கு இந்த இம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, நோய் எதிர்ப்பு சக்தி, அதை அதற்கு கொடுக்குமா. 3 நாட்கள் அதில் வைத்திருப்பார்களாம். அல்லது அந்த குட்டிக்கே உள்ள நம்ம அறியாத ஏதாவது பலவீனம் இருந்தால் அது மருந்தாக போய் அதற்கு விமோச்சனம், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதற்காக வைத்திருப்பார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அதை எடுத்து அந்த துணியை விலக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும், அந்த ஹெட் டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தலையிலிருந்து அந்த கால் வரையிலும் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதில் ஒரு பழுதும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரே பாட்டு, ஒரே சப்தம், ஒரே கூத்து, இதுதான் இவர்கள் போடுகின்ற காரணம் என்ன, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்று நமக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த சந்தோஷத்திலே அவர்கள் மகிழ்கின்றார்கள். அப்படியாக இவர்கள் மகிழ்கின்ற அந்த சப்தத்தை கேட்டுதான் ஆசாரியர்களுக்கு தெரியும், நமக்கு பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடைத்து விட்டது என்று சொல்லி. இது அவர்களுடைய பழக்கம். ஆக இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை செய்ய இரட்சகராக வந்தார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே நம்ம வேதத்தில் ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சம்பவமும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதத்தின் அடிப்படையில் எல்லாம் நடக்கிறது. இயேசு சொன்னார் அல்லவா, நியாயப்பிரமாணத்தை நான் குலைக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். ஆக நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் பலியாக செலுத்தப்பட வேண்டும். இங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய அவர் பழுதற்றவராக இருக்கிறார் என்பதை யார் சர்டிஃபை பண்ண வேண்டும்? அந்த காலகட்டத்தின் பிரகாரம் மேய்ப்பர்கள் தான் அதை முதலாவது சர்டிஃபை பண்ண வேண்டும். எனவே தான் அங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த துணியிலே பொதிந்து அந்த முன்னணையிலே வைத்து அந்த செய்தியை முதலாவதாக தூதன் யாருக்கு சொல்கின்றார்? மேய்ப்பர்களுக்கு. ஆக நடக்கின்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தான் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் ஏதோ தற்செயலாக நடந்தது, ஆக்சிடென்டலாக வந்தது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமோ அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தான் நடக்கும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே ஏன் மேய்ப்பர்களுக்கு என்று சொன்னால், நியாய பிரமாணத்தின் பிரகாரம் மேய்ப்பர்கள் தான் அதை டிக்ளேர் பண்ணணும், என்னது, பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. எனவே தான் முதலாவதாக அங்கே மேய்ப்பர்களுக்கு அதை அவர்கள்
தெரியப்படுத்தினார்கள். இதை நாம் முதலாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆக தேவதூதன் அங்கே போய் சொல்வது 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, லூக்கா 2:10, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 12வது வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அவங்களுக்கு புரிஞ்சிடும், துணியில் சுற்றி ஒன்று முன்னணையில் கிடக்குதுன்னா நம்ம சர்டிஃபிகேட்டுக்காக அது காத்திருக்கிறது என்று அர்த்தம். ஆக அப்படி சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வருகின்றார்கள். அங்கே வந்து அப்படியே அந்த தேவதூதர்கள் சொன்னது போலவே இருப்பதை கண்டு அதை தொடர்ந்து வாசித்தோம்னா 20வது வசனம் சொல்கின்றது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்துட்டாங்க குழந்தைய துணியில் சுற்றி இருக்கிறத, அது பழுதற்றது என்பதை கண்டு கொண்டார்கள். எனவே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். எனவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை தான் உலக மீட்பராக நமக்கு வரப்போகிறது என்று சொல்லி அவர்கள் சர்டிஃபை பண்ணினார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை அந்த மேய்ப்பர்களுக்கு கொடுத்தார். இதை ஏன் வேறு யாருக்கும் கொடுக்கல? கர்த்தர் யார் மீது அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார்? தேவன் யாரை தேடி வருகின்றார்? உலக பிரகாரமாக செழிப்பாக இருந்து எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, இதை வைத்து சாதித்து விடுவோம் என்பவர்களுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உள்ளவர்களைத்தான் அவர் தேடி வருகின்றார். அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியாக நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இப்படியாக எல்லாவற்றையும் இழந்தவர்களால் உண்மையான அன்பு செலுத்த யாருமே இல்லையே. காரியம் என்றால் வருகின்றார்கள், காரியம் முடிந்துவிட்டால் சென்று விடுவார்கள். பொதுவாக குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர் இருக்காங்கன்னா, ஒய்ஃபு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, டாக்டராக இருந்தால் டாக்டர்னுவாங்க, டீச்சராக இருந்தால் டீச்சர்னுவாங்க, என்ஜினியராக இருந்தால் என்ஜினியர்னுவாங்க. ஆனால் வீட்டு வேலை மட்டும் பார்க்குறவங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சும்மா இருக்காங்கன்னுவாங்க. அதுதான் உலக நியதி. இந்த அம்மா சும்மா இருந்தால் இவர்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்குமா? குடும்பம் அழகாக நிர்வகிக்கப்பட்டதற்கு காரணமே அந்த அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தான். அதனால தான் இப்போ அரசாங்கமே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கர், அதை வீட்டை கட்டுகிறவர்கள், வீட்டை உருவாக்குகிறவர்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ சில சமயத்தில் அவ்வளவு தூரம் எல்லாம் அவர்கள் பார்த்தோம், அந்த கணவன்மாரோ அல்லது பிள்ளைகளோ ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் படிச்சிருந்தாலும் தெரியும், நீங்கள் வேலைக்கு போனாலும் 4 எழுத்து தெரிந்தாலும் வெளியில் உள்ளவர்களிடம் பழகினால்தானே தெரியும். இப்படியாக நொறுக்கப்படுகிற பெற்றோர்கள் அநேகர் உண்டு. இதே போல் பல துறைகளிலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்து முன்றுக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் அந்த நிறுவன தலைவர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார், உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்போம் என்றால் அவர்களுக்குத்தான் இந்த நற்செய்தி என்ன, நொறுங்குண்ட மனதை உடையவர்களை தேடிதான் என் தேவனாகிய கர்த்தர் வருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே இந்த மெய்ப்பர்களுக்கு முதலாவதாக அறிவிக்கப்பட்டதன் நோக்கம், எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டார்கள், தீட்டுப்பட்டவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள், ஏளனமாய் பார்க்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று யாரும் எந்த நல்ல செய்தியையும் கொடுக்க மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட என்ன காரியம் நடக்குதோ அந்த காரியத்தை சாதித்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று எந்த நல்ல செய்தியும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வீட்டில் திருமணம் என்று சொன்னால் இந்த மேய்ப்பர்களை அழைக்க மாட்டார்கள். அல்லது ஒரு வீடு கட்டி புதுமனை புகு விழா கூப்பிட மாட்டாங்க. ஆலயத்தில் ஒரு பண்டிகை
கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா பண்டிகைக்கு வேண்டிய பலியை வாங்கி கொள்வார்கள், ஆனால் அவர்களை அழைக்க மாட்டார்கள். எந்த ஒரு நல்ல செய்தியும் யாருக்கு போகாது? மேய்ப்பர்களுக்கு போகாது. அப்படிப்பட்டவர்களை தேடிதான் என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங்க்குன்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் பேர் தான், அதுதான் அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல செய்தி. வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு உங்களை கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் அது நல்ல செய்தி. ஆனால் எல்லாரும் எந்த நற்செய்தியையும் அவர்களுக்கு கொடுக்காத, எந்த நல்ல காரியத்திற்கும் அழைக்காத அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் என்றால், எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், சாதாரண சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன். யார் யாருக்கு அறிவிப்பது? தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு. யாருக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா? ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? நம்ம கொஞ்சம் நல்லா நடத்த மாட்டாங்களா? அவசரத்துக்கு உதவி செய்ய மாட்டார்களா? இப்படி ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் இந்த சின்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உன்னதமோ உத்தமமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷமான, மிகுந்த சந்தோஷம், சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்ற நற்செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அறிவிக்க இருக்கின்றார். ஆபத்து காலத்தில் அவர் உதவ இருக்கின்றார். ஆறுகள் ஊடாய் நடக்கும் பொழுது அவை நம்மீது புரளாமல் இருக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினி ஊடாய் நடந்தாலும் அது நம்மை பற்றாதபடி அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நாம் மற்றவற்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல செய்தியும் சொல்லாத மனிதர்களுக்கு மத்தியிலே தேவாதி தேவன் அகில உலகத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை யாருக்கு தான் கொடுத்தார்? எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, ஒரு நல்ல செய்தியும் வராதான்னு காத்துட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் மூலமாகத்தான் மற்றவர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. ஆக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது என்ன? இந்த அற்ப காரியத்திற்காக, உலக பிரகாரமான காரியத்திற்காக, இது நடக்காதா, அது நடக்காதா, பிள்ளைக்கு திருமணம் நடந்துடாதா, குழந்தை பாக்கியம் கிடைத்து விடாதா, வேலை கிடைத்து விடாதா, ஊழியம் பெருகி விடாதா, இப்படியெல்லாம் நம்ம இந்த சின்ன சின்ன காரியத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக ஒரு காரியம், இவர்கள் பலி செலுத்துவது பழுதற்றது என்று சொல்வது இவர்களுடைய வேலை. இரண்டாவதாக இன்னொரு வேலை இவர்களுக்கு என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், லேவியராகமும் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்காங்க. அதில் அந்த சூதக ஸ்திரீ என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது பெண்களுக்குரிய அந்த இரத்தப்போக்கு அந்த சமயத்தில் அவர்கள் தீட்டுள்ளவர்களாக கருதப்படுவார்கள். 7 நாளைக்கு அவங்க எப்படி இருக்கணும்? தனியாக இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட போனவங்களோ அல்லது அவர்கள் உபயோகித்த பொருட்களோ எல்லாமே தீட்டு என்று அழைக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஸ்திரீகளை இவர்கள்தான், யார்? இந்த மேய்ப்பர்கள் தான் கூட்டி கொண்டு வந்து எங்கே வச்சுருப்பாங்க? அந்த மந்தை துருக்கம் இருக்கிறதளவு அந்த டவர், அந்த அறையிலே அவர்களை வைத்திருப்பார்கள். ஆக இங்கே நாம் பார்க்கின்றோம், அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பும் மரியாளும் போனாங்க, அங்கே பெத்லஹேமுக்கு போனாங்க. சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லாத படியினால் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தொழுவத்தில் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உலக பிரகாரமான இந்த ட்ரமாட்டிக்காக சினிமேட்டிக்காக சொல்லும் பொழுது
அவர் வந்தது போலவும் ஒவ்வொரு வீடாக போய் கேட்டது போலவும் ஒரு வீட்லேயும் இல்லைன்னு சொன்ன உடனே மாட்டு தொழுவத்துக்கு வந்தது போலவும் இது ட்ராமாட்டிக் சீன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க அங்கே போய் இருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பு தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த கால முறைப்படின்படி பரம்பரையாக அது அவர்களுக்குத்தான் வரும். அதை யாருக்கும் மற்றவர்களுக்கு விற்க முடியாது. ஆக யோசேப்புக்கு என்று ஒரு இடம் இருந்தது. அந்த சந்ததியார் அங்கே போய் தங்கி இருந்தார்கள். அங்கே தான் இவரும் போய் தங்கி இருந்தார். அங்கே இருக்கையில், அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அவர்கள் அங்கே இருக்கையில் பிரசவம் வலி வந்தது. அப்போ என்ன நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவேளை அங்கே பிரசவம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த வீடு முழுதும் தீட்டுப்பட்டு விடும். நிறைய பேர் அங்கே இருக்காங்க, குடிமதிப்பை எழுதணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க. எனவே இப்பொழுது ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? இங்கே பிரசவம் இருந்தால் நம்ம அத்தனை பேரும் எங்கே போகணும்? வெளியே தான் போகணும். இல்லை நம்ம எல்லாரும் தீட்டுப்பட்டுட்டா என்ன செய்ய முடியாது? போய் குடிமதிப்பை எழுத முடியாது. அதற்கு தான் ஒரு யோசனை பண்ணி என்ன செய்கின்றார்கள்? இங்கே மந்தையின் துருக்கம் என்று மேய்ப்பர்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதுவும் தற்செயலாய் நடந்தது அல்ல, தேவனுடைய திட்டம். ஏனென்றால் இங்கே வந்து பிறக்கும் பொழுதுதான் அந்த குழந்தையானது முன்னணியிலே வைக்கப்படும். அப்பொழுதுதான் மேய்ப்பர்கள் அதை பார்த்து பழுதற்றது என்று சொல்ல முடியும். அந்த பழுதற்ற அந்த தேவ ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக வர முடியும். எல்லாம் அவருடைய தீர்மானம். எனவே அங்கே அப்படி இருந்த காரணத்தினால்தான் மரியாளுக்கு அங்கே இருக்க முடியவில்லை. எனவே தான் அவர்கள் இங்கே வந்தார்கள். அந்த இடத்திலே குழந்தை பிறந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பிள்ளைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன செய்தி என்று சொன்னால், நாம் எவ்வளவு தான் தலைகீழாக நின்றாலும், நாம் எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும், கர்த்தர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கின்றாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 42:2 சொன்னது போல, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இதை நம்ம நல்ல மனசில் வச்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். எனவே மேய்ப்பர்களுக்கு ஏன் முதலாவது சொல்லப்பட்டது என்று சொன்னால், காரணம் அவர்கள் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை தேடிதான் என் இயேசுவின் பிறந்த செய்தியானது முதலாவது கொடுக்கப்பட்டது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைக்க வேண்டாம், நமக்கு வயசாயிடுச்சு, நமக்கு வியாதி வந்துடுச்சு, இனி நம்மளை கவனிக்க யாரும் இல்லை, நமக்கு அது இல்லை இது இல்லை, அப்படி இருந்தால் நன்றாயிருக்கும், இப்படி இருந்தால், எது இருந்தாலும் நல்லா இருக்காது. நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, இப்படியாக தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாம் கர்த்தருக்குள் அகமகிழ்ந்து களி கூற வேண்டும். காரணம், எந்த இடத்தில் மனிதர்கள் நம்மளை புறக்கணிக்கின்றார்களோ அந்த இடத்தில் தான் தேவன் நம்மளை அங்கீகரிக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய அங்கீகாரம் அங்கே தான் தொடங்குது. மனுஷங்கிட்டையும் உலகத்துக்கிட்ட இருந்தும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா தேவ அங்கீகாரம் நமக்கு கிடைப்பது இல்லை. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தேவ அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆக தேவ ஆசீர்வாதம் பெறுவதற்கு கர்த்தர் அதை கொடுப்பதற்கு யாரை தேடுகின்றார்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடுகின்றார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவன் இந்த மேய்ப்பர்களுடைய தன்மையை வைத்து நமக்கு போதிக்கின்ற ஒரு காரியம் என்ன? யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும் ஒரு நாளும் நான் உங்களை புறக்கணிக்க மாட்டேன்.
மனிதன் உங்களை கடை நிலையில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் நான் உங்களை தெரிந்தெடுப்பதற்கான முதல் நிலை. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை பார்க்கவில்லை என்றால் நான் உங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்பதனுடைய அடையாளம் அது. உங்களுக்கு ஒருவரும் ஒரு நல்ல செய்தியும் சொல்லவில்லையே என்று ஏங்குகின்றீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் நான் மேலான நல்ல செய்தியை சொல்வேன், உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவேன் என்ற அந்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த மேய்ப்பர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து அவர்களுடைய காரியங்களிலிருந்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை குறித்து அவர் வைத்திருக்கின்ற திட்டம் ஒரு நாளும் முரண்பாடாய் போகவே போகாது. இதோ இந்த நாளிலும் கூட என்னை முற்றிலுமாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உலக இரட்சகராக வந்த நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, பாலகனாக பிறந்து எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையிலே மரித்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தகப்பனே நீர் வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் கர்த்தாவே, இவற்றிற்கு மத்தியிலும் நீர் எங்களுக்கு போதுமானவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த மேய்ப்பர்களுடைய சம்பவத்தின் மூலமாய் கர்த்தாவை எங்கள் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாய் நீர் வந்திருக்கிறீர் சுவாமி. தகப்பனே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மேய்ப்பர்களை பிரகாசிக்க சென்ற தேவன் இதோ இந்த நாளிலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பிரகாசிப்பிக்க நீர் போதுமானவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் விரும்புகிறவர் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதோ இந்த கிறிஸ்துமஸ் காலம் பிள்ளைகளுக்கு ஒரு மன சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் காலம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு செய்தியாக, அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக எங்கள் உள்ளத்திலே பதித்து அதன்படி வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் நம் அனைவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்க கர்த்தர் ஆண்டவராகி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம். இப்போ எங்களுடைய பிள்ளைகள் மட்டும் இந்த ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. डंग को तोड़कर तीसरे दिन जी उठा, शैतान की योजनाओं को अंत कर ही दिया। मृत्यु के डंग को तोड़कर तीसरे दिन जी उठा, शैतान की योजनाओं को अंत कर ही दिया। जग से ऐसा प्रेम किया, अपने आप को दे दिया। जग से ऐसा प्रेम किया, अपने आप को दे दिया। हमें बचाने पापों से छुड़ाने, हमें बचाने पापों से छुड़ाने, मार्ग से
தாத்தாவோட சேர்ந்து ரெண்டும். சரி, இந்த பிள்ளைகள் நமக்கு வருஷம் வந்து ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் தாத்தா 2 தாத்தா கையில், தாத்தா 2 பேரும் இங்கே வாங்க. தாத்தா இவங்களுக்கு ஒரு சின்ன gift கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஒவ்வொருத்தராக கரங்களை தட்டிங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாமே. ரைட் வேகமாக வாங்கிருங்க. இந்த பிள்ளைகள்லாம் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து இருக்கிறாங்க. சரி, ஓகே எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஓகே, சரி, நீங்கள் வாங்கினவங்க அப்படியே கீழே போய்க்கோங்க. கீழே போய் ஜெரேமி எங்கப்பா, வாப்பா. நீ வாங்கிட்டியா? இந்த ஒரே ஒன்று மட்டும் உனக்கு கொடுத்துருவோம். வா ஓடியா. இவன் ஏஜில் வேற யாரோ சின்ன பசங்க இருக்காங்களா? ஜெபஸ் இருக்கானா? ஜெபஸ் இவன் ஏஜில் வாங்க. ஓகே, சரி, அந்த பையன் வா, ஓடியா. ஜெபஸ் இவனுக்கு ஜெபஸ் குட்டி இருக்கிறாரா? ஒன்று இருக்கு. எங்கே இருந்தது? ஜெபஸ்க்கு வாங்க தாத்தாட்ட. ரைட், சரி, ஓகே, ரைட். இப்போ அருமையான முத்து சார் ஒரு பாட்டு பாடுவாங்க. இவங்க அப்படியே நிற்பாங்க. ஸ்டாப் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த பிள்ளைகள் நீங்கள் போகணுன்னா நீங்கள் போகலாம். பின்னாடி உங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க. சரியா? பி குவைட். சார் முத்து சார் நீங்கள் முன்பாக வருவாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. அது வந்து 2 பேர் தான் ஒரு பாட்டு. பிரேம் தம்பதி வருஷம் பாடுவாங்க. அவங்க மட்டும் பாடட்டும். கடைசியாக நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த பாட்டு பாடும்போது அந்த சென்ட்ரல் ஆஃபரிங் பாக்ஸ் இருக்கும். யாராவது நீங்கள் முடிஞ்சதுன்னா அதில் நீங்கள் ஆஃபரிங் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடினீர், பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடினீர், பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். துரோகி என்றார்கள், துஷ்டன் என்றார்கள், எதிரியாக நினைத்து வெட்டி சென்றார்கள். நீங்க வந்தீங்க, வாழ்வு தந்தீங்க, குறிஞ்சிருந்த என் தலைய நிமிரச் செஞ்சீங்க. என்னை போல மக்கள் வேறாரையும் ஒதுக்கவில்லை, நான் செய்யும் தவற என் நெஞ்சமும் ஒத்துக்கவில்லை. ஒதுக்கி வச்ச என்ன நீங்க ஒத்துக்க வச்சீங்க. ஆண்டவரே உங்க வழிய கத்துக்க வச்சீங்க. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. அல்லேலூயா அல்லேலூயா சந்தோஷமே, எப்போதும் என் நெஞ்சில் பாசமே. பாதையில ஒரு நாளும் போனதில்லை, சேரான வாழ்க்கையில துளியும் இரக்கமில்லை.
ஊரான என் நுகத்தை உடைச்சு விட்டீங்க, புதுசா என்ன படைச்சு விட்டீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. செல்வங்கள் இருந்தாலும் நிம்மதி கிடைச்சதில்லை, வயிறார உண்டாலும் மனசு நிறைஞ்சதில்லை. என்னை பின்பற்று என்று சொன்னீங்க, என்னுள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணினீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடினீர், பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடினீர், பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சந்தோஷமே, என் நெஞ்சில் எப்போதும் பாசமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தகுதியில்லாதவரை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. சரி, இப்போ ஒன்று தான். இப்போ நாங்கள் பாடுவோம், அதை முடிச்சோன்னே இந்த லக்கி டிப்பி எடுப்பாங்க. நாங்கள் பாடிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டு இது பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கைகளை தட்டி முடிஞ்சவங்க எல்லாரும். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்தன் வாழ்வை தந்தே இன்ப இயேசுவே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேடா, மண்ணின் தூளை போல மனிதரை எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேடா, மண்ணின் தூளை போல மனிதனை எனக்கு தாருமே. ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் இன்பமும் வருகைக்காயாவலாய் காத்திருப்பே. ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என் இன்பம் வருகைக்காயாவலாய் காத்திருப்பே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால்
எனக்கு செய்ததா எந்த வாழ்வை தந்தே என்ப இயேசுவே. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரே. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரே. தந்தீரே கிருபைகள் அழைத்தீரே சேவைக்கே நன்றி சொல்லி உமை பாடுவே. தந்தீரே கிருபைகள் அழைத்தீரே சேவைக்கே நன்றி சொல்லி உமை பாடுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்த வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்த வாழ்வை தந்தே இந்த இயேசுவே. ஓகே, எல்லாரும் நீங்கள் வாங்கிட்டீங்களா? மெதுவாக வாங்கிட்டே இருப்பீங்க. வரப்போ உங்கள் கையில் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ முதல்ல சீனியர் தாத்தா இதில் ஒன்று எடுங்களேன். நீங்களும் ஓகே. டோக்கன் நம்பர் 91 91 இருக்கீங்களா பாட்டி? வாங்க, அடுத்து ஒரு டோக்கன் எடுப்போம். ஐயா, ரெண்டாவது தாத்தா நல்லா சுருட்டி நல்ல நம்பராக எடுங்க. ஒன்று எடுங்க. 45 45 45 அவங்க டோக்கன். தேங்க்யூ. அடுத்த 2 நம்ம சிங்கம் கரடி எடுக்க போகிறாங்க. டேய், இதில் ஒன்று எடுங்கப்பா. 27 27 ஏப்பா, கிருபையினர் ரொம்ப கிருபைப்பட்டிருக்கும் போல இருக்கு. வாங்க 27 என்ன அவங்க கேளு. பயப்படாத. சரி, இனி ஒன்று 2 டோக்கன் இருக்கு. ஐயா, ஒன்று எடுங்கய்யா. $83 83 83 யார் இருக்காங்களா? சரி, இல்லைன்னா நம்ம அடுத்த டோக்கன் எடுப்போம். அதுக்கு தான் கேட்குறேன். 83 சரி, நம்ம அடுத்த ஒன்று எடுப்போம். ஐயா, ஒன்று என்ன எடுயா? $26 26 அது 86 83 அவங்க. சரி, 83 கொடுத்துருவோம். என்ன பண்ணாங்க இவ்வளோ நேரம்? தூங்கிட்டாங்களோ? டோக்கனை தேடிட்டு இருந்தாங்களா? வாங்க கைகளை தட்டி. சரி, இந்த 26 விட்டுருவோம். டோக்கனை கொடுத்துருக்காங்க, வாங்கிக்காங்க. கடைசி இனி 1 தாத்தா எடுங்கய்யா.
மறுபடியும் எடுத்து இந்த இது ஐயா 29 29 யாரு நல்ல கரங்களை தட்டி ஆமாம் மிச்ச டோக்கனில் கலெக்ட் பண்ணிடு அதை மிச்ச டோக்கன் கொடுத்துருங்க ஓகே 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 நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் அருமையான நம்ம பிரெயின் நகரில் ரெஜினா டீச்சர் ரூபி டீச்சர் மறந்து போகுது நீங்கள் வாங்க அவங்க ஒரு 2 கவி பாடுவாங்க அதை தொடர்ந்து போதகர் ஜெபித்து அவங்க நிறைவு செய்வாங்க உங்கள் டோக்கன்ஸை தயவுசெய்து இதில் கொடுத்துருங்க டீச்சர் கொஞ்சம் அப்படியே முன்பாக வாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடிக்கொண்டாம் தேவன் எதிர்பார்ப்பது கிறிஸ்து நம்ம உள்ளங்களில் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்பு நான் சொன்னது இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் தேவன் என்று எதிர்பார்க்கிறார் இந்த பாடல் எனக்காக பாலன் பிறந்தார் என் ஆத்மநேசர் பிறந்தார் எனக்காக பாலன் பிறந்தார் என் ஆத்மநேசர் பிறந்தார் எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டு கொண்டார் என்றும் பாடி துதிப்பே எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டு கொண்டார் என்றும் பாடி துதிப்பே அல்லேலூயா அல்லேலூயா அவர் அன்பில் மகிழுவே அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவே மானிடர்க்காய் தன்னை ஈவாய் தந்தார் தாயன்பில் மேலானதே காலங்களாயிரம் பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ மானிடர்க்காய் தன்னை ஈவாய் தந்தார் தாயன்பு மேலானதே காலங்களாயிரம் பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ அல்லேலூயா அல்லேலூயா அவர் அன்பில் மகிழுவே அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவே வான்லோகத்தில் வேந்தனாக ராஜ்யம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கீந்திட அடிமையின் ரூபமானே வான்லோகத்தில் வேந்தனாக ராஜ்யம் செய்திடாமல் அழியாத ஜீவன் எனக்கீந்திட அடிமையின் ரூபமானே அல்லேலூயா அல்லேலூயா அவரில் மகிழுவே அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவே எனக்காக பாலன் பிறந்தார் என் ஆத்மநேசர் பிறந்தார் எனக்காக பாலன் பிறந்தார் என் ஆத்மநேசர் பிறந்தார் எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டு கொண்டார் என்றும் பாடி துதிப்பே எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டு கொண்டார் என்றும் பாடி துதிப்பே அல்லேலூயா அல்லேலூயா அவர் அன்பில் மகிழுவே அல்லேலூயா அல்லேலூயா அவரையே புகழுவே அல்லேலூயா சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்
இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள் தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆரா ஆரீராரோ. தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. திருபால இவர் அனுகூலர் இவர் மனுவேலர் இவர் சமாதான் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தான் 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 இவர்தான். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாறிதமே. ஆனடை குடிலிடை ஓனமாய் உதித்த இவர் புதபாலகனார். ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புதபாலகனார். ராசரசபிதா மைந்த தேசுல சுதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ராசரசபிதா மைந்த தேசுல வசுதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. ஜெகதீசுரேசுரன் சுரநேசமேசுரன் மகா ராசரசபிதா மைந்த நேசுல சுதா நந்த இயேசு நாயகனார் சொந்த மேசியானந்தனே. திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட. ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதிரையோரை ஏற்றிட. தூதர்களை ஒன்றாக கூடுங்கள். அண்ணன் இயேசுநாதருக்கு வான்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் ஆட்சியாய் விளங்க. அவர் திருநாமமே விளங்க. ராஜாதி ராஜன் இயேசு இயேசு மகராஜன். அவர் ராஜ்யம் புவி எங்கும் ஆட்சியம் விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்பா ஓமேகாவுக்கு அல்லேலூயாவே. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே ப்ரோக்ராமை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தீர்.
ஆண்டவரே பாடல், நடனம், இன்னுமாக செய்தி எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தினபடினால் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கேட்ட வசனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழமாய் பதிந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்யும். இதற்காக ஜெபித்த, ஒத்துழைத்த, கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். துதிகன மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.